வணக்கம். இன்னைக்கு சூப்பரான சால மீன் அவியல் தான் வைக்க போறேன். இது வந்து ரொம்ப 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 ஈஸி. இது என்னோட மெத்தட்ல 1 கிலோ அளவுக்கு சால மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். இதுக்கு கூட தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா ஃபுல் மசாலாக்கும் சேர்த்து முதல்ல உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு கூட கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதுக்கு கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பண்ணின பெப்பர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் அடித்து சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு கூட முருங்கைக்காய், ஒரு தக்காளி, ஒரு மாங்காய். இந்த மாங்காய் வந்து நல்லா புளிப்புள்ள மாங்காய் தான், அதனால நான் வந்து புளி தண்ணி சேர்க்கலை. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாக்கில் டேஸ்ட் வச்சு பாருங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்காது, அப்புறம் சேர்க்க முடியாது, ஏன்னா மீன் உடஞ்சிடும். இப்போ மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண மீனையும் நம்ம உள்ள சேர்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிண்டவே போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம இந்த மீனை வந்து இந்த எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 கைப்பிடி அளவுக்கு தண்ணியை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தொளிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி தேவை கிடையாது. தக்காளிலையும் தண்ணி விடும், மீன்லையும் தண்ணி விடும், அதனால ரொம்ப தேவை கிடையாது. இப்போ மீதி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து மேலாட்ட ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. ஆனால் மூடி ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வேகலை இல்லையா, அப்படியே தான் நான் வச்சிருக்கிறேன். நமக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப மீனை வந்து மிக்ஸ் பண்ணி விடாண்டா. நம்ம ஆல்ரெடி மசாலா எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். நல்லா சூடாக ஒரு வெறுங்கறியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.